வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் இது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாஸாக கமருதீன் வந்து என்ட்ரியாக இருந்தார். அவருக்கு ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து சரியான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. யார் யாரெல்லாம் பிஆர்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்க மூஞ்செல்லாம் கரிய பூசுகிற அளவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பிஆர் வந்து இவ்வளோ பிஆர்லாம் வர முடியுமாங்க? நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தானேங்க இவ்வளோ கொண்டாட்டம், இவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ பேர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இது எப்படிங்க பிஆர்னு சொல்லிட்டு தெரியுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நிறைய கேள்விலாம் கேட்டாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இன்டர்வியூலலாம் வந்து திவாகரை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் நிறைய இப்படிதாங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருவார். ட்ரிகர் பண்ணி விட்டு வார்த்தையெல்லாம் பிடுங்கிடுவார் நம்மக்கிட்ட இருந்து. அதுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணிடுவோம். அதுதாங்க அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் பாருக்கிட்ட அவ்வளோலாம் கோவப்பட்டீங்க உள்ள அப்படின்னு கேட்டப்ப, உரிமையாக இருக்கிறவங்க கிட்ட தானேங்க கோவப்பட முடியும். போகிற வரவங்க கிட்டலாம் கோவப்படுற முடியாதுல்ல. எனக்கு அவங்க மேலே லவ் இருந்துச்சு. அதனால் உரிமையாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து நான் கோவப்பட்டேன். அவ்வளோதானே தவிர என்னோடய எமோஷனல்ஸ்லாம் நான் அவங்கக்கிட்ட தான் காமிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்கக்கிட்ட உரிமை இருக்குது, நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொன்னோம். ஆமாங்க, நான் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட இருந்தானே எல்லாத்தையும் உரிமையாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது வந்து நிறைய டான்ஸ்லாம் ஆடினார். பயங்கர ஃபன்னாக போச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தார். அப்புறம் கவின் வந்து இவர் இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருக்கார் போல். அப்போ அவர் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சரியான இது கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். ரொம்ப மாஸான சரியான என்ட்ரிங்க, செம்ம வரவேற்பு. அதுக்கப்புறம் பார்வதியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய நியூஸ் எல்லாம் வருது. இனிமேல் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு வேணுன்னா அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.